பெரும்பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. எல்லாம் சரிதான். பெண்ணுடைய கல்வி, கேள்வியும், பதவியும், அதிகாரமும் அவளுக்கு நிச்சயம் கௌரவ கிரீடம்தான். ஆனால் அது முள் கிரீடமாக மாறிவிடாதபடி கவனிப்பதும் காப்பதும் அவளுடைய சுற்றத்தை பொறுத்தது. பெண்ணுக்கு கைப்பையை கையில் தந்து கடமையாற்ற வெளியில் அனுப்பிய சமூகமும் குடும்பமும் கரண்டியை அவள் கையிலிருந்து வாங்க மறுத்துவிட்டதே. குறைந்தபட்சம் அவளது பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூட மனமில்லாமல் இருப்பது எவ்வகையில் நியாயமாகும்? இது அவளுக்கு இரட்டை குதிரை சவாரியாய் இன்னும் தானே சுமையை கூட்டுகிறது. வீட்டினுடைய பொருளாதார சுமையில் பாதியில் பெண் தன் தலையில் தாங்கிக் கொள்ளும் பொழுது அவளது இல்லற கடமைகளில் கைகோர்ப்பதில் ஆணுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ஏன் தயக்கம்? சிந்திக்க வேண்டாமா? இத்தகைய காலத்திற்கேற்ற கருத்துக்களை சமூகத்தின் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டியது எங்களை போன்ற படைப்பாளிகளின் கடமை என்றே கருதுவதால் காற்றே உன் சுவாசம் நிறுத்தியை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். கதை விமர்சனங்கள் என்னை வந்தடைந்தால் களிப்புறுவேன். நன்றி. இனி